ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நாம நம்ம ஐ ஆம் த ஃபேட்டட் வில்லன் மான்வாவோட எபிசோட் 21ல இருந்து 24 வரைக்கும் தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட்ஸ்ல நம்ம ஹீரோவோட மாஸ்டர் மைண்ட் கேம் வேற லெவல்ல இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீன் ஓபன் பண்ணா நம்ம ஏ சென் ஒரு பவர்ஃபுல்லான மிருகத்தை வெறித்தனமா அட்டாக் பண்ணி கொல்றான். இத பார்த்ததும் அவனோட லவ்வர் ஏ லியூலி, வாவ் பிரதர் சென், நீங்க நிஜமாவே செம்ம ஸ்ட்ராங் அப்படின்னு பாராட்டுறா. ஆனா அவளோட பாதுகாவலர் ஆண்ட் ஷூ முகத்துல ஒரு துளி கூட சந்தோஷம் இல்ல. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பயம் ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படியோ ஒரு வழியா ஏ சென் தன்னோட இலக்க நெருங்கி அந்த ரகசிய உலகத்துக்கு, அதாவது சீக்ரெட் ரியல்முக்கு வந்து சேர்ந்துடுறான். அங்க உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு பிரம்மாண்டமான மிருகம் அவங்க மேல அட்டாக் பண்ண வருது. ஆனா வேற லெவல் பவர்ல இருக்கிற ஆண்ட் ஷூ சும்மா ஒற்றை கையால அந்த மிருகத்தை அடிச்சு பல கிலோமீட்டர் தூரத்துக்கு தூக்கி வீசுறாங்க. சப்பா, ஒரு செகண்ட்ல அந்த மிருகம் காலி. ஆனா பிரச்சனை அதோட முடியல காய்ஸ். அடுத்தடுத்து ஏகப்பட்ட மிருகங்கள் வந்து அவங்கள நாலா பக்கமும் சுற்றி வளைக்குது. அப்போ ஏ லியூலி அந்த வழக்கமான ஹீரோயின் டயலாக விடுறா. பிரதர் சென், நாங்க இந்த மிருகங்களை பாத்துக்கிறோம், நீங்க உள்ள போய் அந்த பரம்பரை சக்தியை எடுங்க போங்க அப்படின்னு சொல்றா. ஏ சென்னும் சரி நான் போய் எடுத்துட்டு வர்றேன்னு சொல்லிட்டு உள்ள ஓடுறான். ஏ லியூலியும் அவளோட ஆட்களும் அந்த மிருகங்கள் கூட சண்டையிட ரெடி ஆகுறாங்க. ஆனா அந்த இடத்துல சடார்னு ஒரு ட்விஸ்ட். அங்க ஒருத்தர் மாசா என்ட்ரி கொடுக்கறாரு. அவர் வந்த வேகத்துல அங்க இருந்த அத்தனை மிருகங்களும் ஒரே அடியில சுக்குநூறா செதறி சாகுது. அங்க நிக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம மரண மாஸ் எம்சி கூ சாங்கே. அவரை பார்த்ததும் ஏ லியூலிக்கு ஷாக்ல மூச்சே நின்னுடுச்சு. நீ நீ எப்படி இவ்ளோ சீக்கிரம் இங்க வந்த? நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கத்துறா. அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு வில்லத்தனமான சிரிப்போட, நான் இவ்ளோ சீக்கிரம் இங்க வந்ததே உன்னோட பிரதர் சென்னால தான் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் கைஸ் ஏ லியூலிக்கு அந்த அதிர்ச்சியான உண்மையே புரியுது. இவ்ளோ நாளா கூசாங்கே ஏ சென்ன உயிரோட விட்டதே இந்த ரகசிய உலகத்தை கண்டுபிடிக்கத்தான். அவனை ஒரு புதையல் தேடும் எலி மாதிரி யூஸ் பண்ணி இப்போ அந்த பரம்பரை சக்தியை மொத்தமா ஆட்டைய போட வந்துட்டாரு நம்ம எம்சி. கூசாங்கே அவளை பார்த்து, பரவாயில்லையே நீ கொஞ்சம் புத்திசாலிதான் அப்படின்னு நக்கலா சொல்றாரு. ஆனா ஏ லியூலிக்கு ஒரு விஷயம் மட்டும் சுத்தமா புரியல. நீ அப்பர் ரியன்ம சேர்ந்த ரொம்ப பெரிய ஃபேமிலியில பிறந்தவன், உனக்கு எந்த பவர் வேணும்னாலும் ஈஸியா கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ரகசிய உலகத்தோட பவர் மேல உனக்கு ஏன் கண்ணு அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ, அதெல்லாம் உனக்கு புரியாது, ஆனா நீங்க என்ன பிளான் பண்ணீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆட்களை பார்த்து ஒரு ஆர்டர் போடுறாரு. எனக்கு வழியை ஏற்படுத்துங்க, அவ்வளோதான். கூசாங்கேக்கு பின்னாடி இருந்த அந்த 4 பவர்ஃபுல் மூப்பர்களும் தங்களோட சக்தியை ரிலீஸ் பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏ லியூலிய காப்பாத்த ஆண்ட் ஷூ பாய்ஞ்சு வராங்க. ஆனா கரெக்டா அந்த செகண்ட் கூசாங்கேயோட நிழல் வாரி இருக்கிற அந்த ஓல்டு மிங் ஆண்ட் ஷூ முன்னாடி தோன்றி ஒற்றை விரலை காட்டி நகராதே அப்படின்னு ஒரு சிம்ம குரல்ல வார்னிங் குடுக்கிறாரு. ஓல்டு மிங்கோட அந்த பவரை பார்த்ததும் ஆண்ட் ஷூவால 1 இன்ச் கூட நகர முடியாம அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அடுத்த செகண்ட் டமால் அப்படின்னு அங்க ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஏற்படுது. அந்த இடமே முற்றிலுமா அழிஞ்சு தரைமட்டமாகுது. அங்க இருந்த அத்தனை மிருகங்களும் செத்து போச்சு. ஏ லியூலியும் அவளோட ஆட்களும் அந்த அட்டாக்ல ரத்த வெள்ளத்துல பலத்த காயத்தோட கீழே கிடக்குறாங்க. நம்ம ஹீரோ கூ சாங்கே ரொம்ப ரிலாக்ஸ்டா அந்த ஏ லியூலிய ஒரு பார்வையை வீசிட்டு உள்ள போறப்போ தன்னோட எல்டர் ஓல்ட் மிங் கிட்ட யாரையும் உள்ள விடாதீங்க அப்படின்னு ஒரு கட்டளைய போட்டுட்டு போறாரு. உள்ள பார்த்தா நம்ம ஏ சென் செம்ம குஷியில இருக்கான். அப்பாடா, ஒரு வழியா அந்த புதையல நெருங்கிட்டோன்னு நினைக்கிறான். அங்க இருக்கிற அந்த பயங்கரமான அசுர ஆற்றலை தாங்கிறதுக்காக பிளான் பண்ணி மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய கதவு திறக்கிறான். உள்ள போனதும் ஒரே இருட்டு. ஆனா ஏதோ ஒரு சக்தி அங்க இருக்கிறத அவனால உணர முடியுது. எங்க இருக்க அந்த பொக்கிஷம்னு தேடிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு குரல் கேக்குது பாருங்க. அந்த சிம்மாசனத்துல இருக்கிற அந்த மாஸ்டரோட நெஞ்சுக்குள்ளதான் நீ தேடுற அந்த பொக்கிஷம் இருக்கு, அவ்வளவுதான். இத கேட்டதும் ஏச்சனுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. மெதுவா திரும்பி பார்த்தா அங்க நம்ம கூ சாங்கே ஒரு நக்கலான சிரிப்போட கையில அந்த ஃபேனை வச்சுக்கிட்டு கெத்தா நின்னுட்டு இருக்காரு. ஏச்சன் பதட்டத்துல, நீ எப்படி இங்க வந்தன்னு கேக்குறான். அதுக்கு கூ சாங்கே, உன் உதவியால தான் வந்தன் தம்பி. நீ ஒரு பொக்கிஷம் தேடி தர எலி மாதிரி, நீ கண்டுபிடிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை தொந்தரவு பண்ணல, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவன் வயித்துல புளிய கரைக்கிறாரு. ஏச்சனுக்கு உடனே ஒரு சந்தேகம் வருது. இவனுக்கு இந்த இடம் எப்படி தெரியும்? ஓ,
அப்போ என் கூடவே இருந்த இந்த யான்ஜி தான் காட்டி கொடுத்துட்டா போல அப்படின்னு நினைக்கிறான். கோபத்துல தன் விரல்ல இருந்த மோதிரத்தை கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு, ஒரு பன்றிக்காக, அதாவது கூச்சாங்கேக்காக உன் சொந்த சீடனுக்கே துரோகம் பண்ணிட்டியா அப்படின்னு தன் குருவையே அசிங்கப்படுத்துறான். அந்த மோதிரத்திலிருந்து யான்ஜி வெளியே வரா. அவளோட முகத்துல ஒரு பெரிய ஏமாற்றம். இத்தனை வருஷமா உனக்கு குருவா இருந்து வழிகாட்டினதுக்கு எனக்கு நீ கொடுக்கிற பரிசு இதுதானா? உன்னை ஒரு நல்லவன்னு நினைச்சதுக்கு என் முகத்துல கரிய பூசிட்டியே அப்படின்னு வருத்தப்படுறா. ஆனா ஏச்சன் எதையும் கேட்கிற நிலைமையில இல்ல. நீயும் அந்த சூ கிங்கே மாதிரி தான், அதிகாரத்துக்கும் வலிமைக்கும் ஆசைப்பட்டு அவன்கிட்ட போயிட்டேன்னு கேவலமா பேசுறான். இத கேட்டதும் யான்ஜிக்கு போதும்னு ஆகிடுச்சு. சரி, இனிமே உனக்கு எந்த விளக்கமும் தர தேவையில்லை. இப்போதிலிருந்து நமக்கிடையே இருந்த குரு சீடன் உறவு முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு விலகி வரா. அப்படியே ஸ்கிரீன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது கைஸ். ஏச்சென்னோட அதிர்ஷ்ட நிலை இப்போ சல்லுன்னு சரிஞ்சு 0க்கு பக்கத்துல வந்துருச்சு. அதாவது இப்போ அவனை நம்ம ஹீரோ கொன்னா கூட எந்த பாதிப்பும் இல்ல. கூச்சாங்கே மெதுவா யான்ஜி பக்கத்துல வந்து அவளோட ஆவி நிலை இப்போ தேறி இருக்கிறத பாராட்டுறாரு. அதுக்கு யான்ஜி, எல்லாம் உங்களோட அந்த உதவிதான், இல்லனா நான் இன்னும் ஒரு சாதாரண ஆன்மாவாவே சுத்திட்டு இருந்திருப்பேன்னு சொல்றா. நிஜத்துல கூச்சாங்கே அவளுக்கு ஸ்பிரிச்சுவல் மெடிசின்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு. நம்ம ஹீரோ கூச்சாங்கே ஏச்சென்ன பார்த்து ஒரு வில்லனத்தனமான சிரிப்பு சிரிக்கிறாரு. பாவம் இந்த ஏச்சன் ஹீரோவோட மைண்ட் கேம புரிஞ்சிக்காம தன் கூடவே இருந்த ஒரே ஆதரவான குருவையும் பகைச்சுக்கிட்டு இப்போ அனாதையா நின்னுட்டு இருக்கான். யான்ஜி மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி அடையறா. கூசாங்கே ஒரு பெரிய இடத்துல வந்தாலும் என்னை எவ்வளவு மரியாதையா நடத்துறாரு. ஆனா இந்த எசன் இத்தனை வருஷம் கூட இருந்தும் என்ன ஒரு பொருட்டாவே மதிக்கலையே அப்படின்னு நினைக்கிறா. ஆனா நம்ம எசன் கோபத்துல கத்துறான். டேய், இந்த அரண்மனை கதவை திறக்க வைக்கதான் நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு பெரிய குழி தோண்டிருக்கீங்க அப்படின்னு புலம்புறான். ஆனா நம்ம ஹீரோ கூசாங்கே அதையெல்லாம் ஒரு தூசுக்கு சமமா நினைச்சுக்கிட்டு நக்கலா கேலி பண்றாரு. உனக்கு இவ்வளவு நல்ல குரு கிடைச்சும் நீ அவரை மதிக்கல, அவரோட மனசை உடைச்சிட்ட. இப்போ புதுசா ஒரு பவர் கிடைச்ச உடனே பழச மறந்துட்டு உன் குருவையே கைவிட துணிஞ்சிட்டியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு எசன் காயத்துல உப்ப கொட்டுறாரு. எசன் வெறியாகி, நீங்க 2 பேரும் எனக்கு எதிரா சதி செய்றீங்க அப்படின்னு கத்தும்போது யான்ஜி அமைதியா வந்து கூசாங்கே கிட்ட, யங் மாஸ்டர், நான் இனி உங்களை பின்தொடர சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அவ்வளோதான் கைஸ், எசனுக்கு ரத்தம் கொதிக்குது. ஆத்திரத்துல அட்டாக் பண்ண பாயிரான். ஆனா நம்ம கூசாங்கே சும்மா ஒரு சின்ன மூவ் பண்ணி அவனை காத்துல பறக்க விடுறாரு. எசன் அங்க இருக்கிற செவுத்துல மோதி அப்படியே கீழே விழறான். நீ எப்பவுமே ஒரு தொல்லதர எலி மாதிரி தான்டா அப்படின்னு கூசாங்கே அவனை மட்டம் தட்டிட்டு யான்ஜிய பார்த்து, நீங்க என் பக்கம் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த அழகான வில்லன் சிரிப்பை சிரிக்கிறாரு. கரெக்டா அப்போ சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வருது லைஸ். டெஸ்டினி புள்ளிகள் 2000 ஏறி இருக்கு. நம்ம ஹீரோ சம கல்லா கட்டிட்டாரு. அடுத்ததா கூசாங்கே ஒரு சூப்பரான ரத்தின கல்லை எடுத்து யான்ஜி கிட்ட கொடுத்து, இனி இந்த உடைந்த மோதிரத்துல இருக்காதீங்க, இதுக்குள்ள தங்கி ஓய்வெடுங்க அப்படின்னு அன்பு மழை பொழிகிறாரு. ஆனா அங்க எசன் மறுபடியும் எந்திரிக்கிறான். அவன் கையில இருக்கிற அந்த முத்திரைய வெளியே எடுக்கிறான். அதுல இருந்து ஒரு பயங்கரமான வெளிச்சமும் ஆற்றலும் வெளிப்படுது. யான்ஜி பயந்து போய் கூசாங்கேக்கு ஒரு வார்னிங் கொடுக்கறா. யங் மாஸ்டர், அவன் கையில இருக்கிற அந்த சாவி ரொம்ப பவர்ஃபுல். இங்க இருக்கிற அத்தனை டிராப்ஸ் மற்றும் வியூகங்களையும் அதால கண்ட்ரோல் பண்ண முடியும். கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லுக்குள்ள மறையறா. எசன் இப்போ தன்னோட முழு சக்தியையும் திரட்டி ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக உடலை உருவாக்கி கூசாங்கேவை நோக்கி பாயறான். அந்த இடமே இடிஞ்சு விழற மாதிரி அதிருது. ஆனா நம்ம ஹீரோ கூசாங்கே ஒரு இன்ச்சு கூட அசையாம கெத்தா நின்னுக்கிட்டு, இங்க இருக்கிற எந்த பொறிகளும் என் தலை முடிய கூட தொட முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உண்மையான மர்மமான சக்தியை ரிலீஸ் பண்றாரு. நம்ம ஹீரோ கூசாங்கே, நீ மட்டும்தான் ஆன்மீக உருவத்தை வெளியெடுப்பியா, இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஒரு மாசான உருவத்தை வெளிப்படுத்துறாரு. அது வந்த வேகத்துல எசனோட அத்தனை அட்டாக்கும் புஸ்ஸுன்னு போயிடுச்சு கைஸ். அதே நேரத்துல அங்க இருக்கிற அந்த பண்டைய அரண்மனையோட இறுதி ஆயுதம் மெதுவா நகர ஆரம்பிக்குது. எசன் பயத்துல இது ஏன் இப்படி ஆடுதுன்னு கேட்க நம்ம ஹீரோ அதுக்கு ஒரு நக்கலான பதில் சொல்றாரு பாருங்க. சாக போறவனுக்கு எதுக்குடா இவ்வளோ விவரம், கம்முன்னு சாகர வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்பிரிச்சுவல் உருவத்தை ஏவி விடுறாரு. எசன் விடாப்பிடியா இத நான் விடமாட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டு தன்னோட உருவத்தோட வாய் வழியா ஒரு பயங்கரமான எனர்ஜி பீமை விட பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோவோட அந்த உருவம் மின்னல் வேகத்துல போய் எசன் உருவத்தோட வாய சடார்னு மூடுகு காய்ஸ். அவ்வளவுதான்,
ரிலீஸ் ஆக வேண்டிய எனர்ஜி உள்ளேயே முட்டி மோதி டமால்னு வெடிக்குது. அந்த வெடிப்புல எசனோட உருவம் சிதறனது மட்டும் இல்லாம அவன் இவ்ளோ நேரமா சீன் போட்டுக்கிட்டு இருந்த அந்த பண்டைய சாவியும் தூள் தூளா ஆயிடுச்சு. எசன் ரத்தம் கக்கிட்டு தூக்கி வீசப்படுறான். கூசாங்கே மெதுவா அவன் பக்கத்துல நடந்து வந்து, பொக்கிஷத்தை தேடித்தர்ற எலியோட வேலை முடிஞ்சிடுச்சு, இனி அதுக்கு விஷத்தை கொடுத்து கொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு செமையா இன்சல்ட் பண்றாரு. எசன் ஒரு பக்கம் நசுங்கிட்டு இருக்கும்போது அங்க என்ட்ரி கொடுக்கறா நம்ம லியூலி. அவ தன்னோட வாளை வச்சு ஹீரோவோட அந்த உருவத்தை தாக்குறா. ஆனா பாவம், அந்த உருவத்துல ஒரு சின்ன கீறல் கூட விழல. கூசாங்கே ஒரு வில்லத்தனமான சிரிப்போட, சரியான நேரத்துக்குத்தான் வந்திருக்க லியூலி அப்படின்னு சொல்றாரு. இப்போ எசன் நம்ம ஹீரோவோட பிடிக்குள்ள மரண அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கான். கூசாங்கே கேக்குறாரு, இவனை காப்பாத்தணுமா? லில்லி அழுதுகிட்டே, ப்ளீஸ் அவனை விட்டுடுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு கெஞ்சிரா. கூசாங்கே ஒரு மாசான செக்கு வைக்கிறாரு. எந்த நிபந்தனைனாலும் ஓகேவா? லில்லி, ஆமா, ஆனா அது நியாயமா இருக்கணும்னு சொல்ல நம்ம ஹீரோ உடனே பிரஷரை ஏத்துறாரு. பேரம் பேசுற நிலைமையில நீ இல்ல லில்லி, நான் சொல்றத கேளு, இல்ல இவன் இப்பவே செத்துடுவான் அப்படின்னு சொல்லி எசனை இன்னும் பலமா நசுக்கிறாரு. எசன் வாயிலிருந்து ரத்தம் பீரிடுது. அவன் கத்துறான், லில்லி இவன் சொல்றத கேட்காத, நான் செத்தாலும் பரவாயில்ல. ஆனா கூசாங்கே, உன்னை யாரடா பேச சொன்னது அப்படின்னு ஒரு மிதி மிதிக்கிறாரு. எசன் துடிக்கிறத பார்க்க முடியாம லில்லி ஓகே சொல்லிடுறா. அப்போ நம்ம ஹீரோ அந்த அதிர்ச்சியான கண்டிஷனை போடுறாரு. உன்னோட உணர்வு கடலை திறந்து என்னோட அடிமைப்படுத்தும் முத்திரையை ஏத்துக்கோ. அவ்வளவுதான் கைஸ், இப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட முழு கட்டுப்பாட்டுல வரப்போறா. இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அப்போதான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களை தேடி வரும். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.